நீட் எனப்படும் மருத்துவ படிப்புகளுக்கான இரண்டாம் கட்ட தேசிய தகுதிகாண் பொது நுழைவுத் தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. MBBS, BDS இடங்களை தேசிய தகுதிகாண பொது நுழைவுத் தேர்வில் நிரப்ப மே 1ஆம் தேதி முதற்கட்டமாகவும் ஜூலை 24இல் தேர்வை இரண்டாம் கட்டமாகவும் நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி கடந்த மே 1ஆம் தேதி முதற்கட்ட தேர்வை நாடு முழுவதும் 6 லட்சம் பேர் எழுதினர். இந்த நிலையில் இரண்டாம் கட்ட தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. 4,70,000 பேர் இந்த தேர்வை எழுதி வருகின்றனர். இதில் தமிழகத்தில் மட்டும் சுமார் 15,000 பேர் தேர்வு எழுதுகின்றனர். காலை 10 மணிக்கு தேர்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பிற்பகல் 1 மணி வரை தேர்வு நடைபெறும். தேர்வுக்கான முடிவுகள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதினேன், செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதுறேன். இந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுனால ஆல் இண்டியா லெவல்ல எல்லா காலேஜஸ்லயும் சீட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. இது தமிழ்நாட்டில் வந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும். CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு மார்க் அவ்வளோ கிடைக்கலனா கூட என்ட்ரன்ஸை கிராக் பண்ணி அட்லீஸ்ட் காலேஜ் கிடைக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீட் எக்ஸாம்ஸ்லாம் வந்தா.